ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு கிளம்பிட்டோம் ஃபைனலி. எதுக்குன்னா எங்கள் பாப்பாவுக்கு மொட்டை அண்ட் கடா வெட்ட போகிறோம். ஸோ அந்த விலாக் வந்து நான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் சிபியிலேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியிலே ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ஆர்டர் டெலிவரிக்காக வெயிட் பண்ணுறந்துச்சு. ஸோ அதை போய் டெலிவரி ஆஃபீஸில் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மதுரைன்னு சொன்னோன்னே இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சித்திரை திருவிழா தான். எத்தனை பேர் சித்திரை திருவிழா மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் விலாக்ஸ் அண்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது கரெக்ஷன், இன்னும் இது நல்லா பண்ணுங்கள், அது நல்லா இல்லை, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு பேக்கரியில் டீ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ அந்த ஷாப்லேருந்து ஒரு 1 hour தான் எங்கள் வீட்டுக்கு. நெக்ஸ்ட் டே வந்து சண்டே. ஸோ பர்ச்சேஸ்க்கு போகிற மாதிரி எந்த பிளான்லாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக பர்ச்சேஸ் போகிற பிளானே இல்லை. சடனாக எங்கள் அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி பர்ச்சேஸ்க்கு போகணும், சித்தி வராங்க அப்படின்னு சொன்னனால ஓகே நெக்ஸ்ட் டே சண்டே நம்மளும் ஃப்ரீயாக தான் இருப்போம், ஸோ நம்மளும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கிளம்பிட்டு மார்னிங் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் எங்கள் அம்மாவையும் எங்கள் அவ்வாவையும் பிக்கப் பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்புனா சித்திரை திருவிழா கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டே மெதுவாக க்ராஸ் பண்ண 1 hour ஆகிடுச்சு. எங்கள் பாப்பாவும் அந்த 1 hourல் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சித்தியை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. எங்கள் சித்தி வந்து மதுரை மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரிலேருந்து அவங்க வந்து டேப்லெட் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்களையும் பார்த்துட்டு பிக்கப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே மாட்டுத்தாவணி பக்கத்துலேயே இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ்க்கு அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு எங்கள் சித்தியையும் அங்கேருந்து டேப்லெட் வாங்கிட்டு கூட்டிகிட்டு பக்கத்தில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸில் போய் பார்க்கிங்கில் போய் காரை விட்டுட்டு உள்ளே போய் பார்த்தா சித்திரை திருவிழா மாதிரி அங்கே ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள். அன்னைக்கு வந்து அடுத்த நாள் வந்து அழகர் ஆற்றுல இறங்குறனால வந்து அந்த இடத்துல வந்து அழகர் சிலை வந்து சாமி வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு எங்கள் பாப்பா வந்து அந்த ஒரு பெரிய பொம்மை வச்சுருப்பாங்க எப்போயுமே அந்த சரவணா ஸ்டோர்ஸில், அதில் போய் நல்லா ஏறி அங்கே இங்கே விளாண்டுட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கிட்ஸுக்கு வந்து 3rd floorல் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது வந்து கம்பேர் டு எனக்கு வந்து மற்ற ஷாப்பில் விட நான் போன ஷாப்பில் பார்க்கும்போது ரேட் எல்லாமே கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பர்ச்சேஸை முடிச்சுட்டு மேலே மாடியில் போய் செம்ம டயர்டாகிட்டோம். ஸோ ஆளுக்கு ஒரு பப்ஸை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து நேராக எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு தான் கிளம்பினோம். ஸோ போகிற வழியில் அகெயின் 1 hour ட்ராவல் பண்ணி தான் போக வேண்டியது இருந்தது. ஸோ ஆல்ரெடி எல்லோரும் ரொம்ப டயர்டாகிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அகெயின் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டோம். ஸோ இதோட சண்டே விலாக் முடிஞ்சிருச்சு. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.